உத்தரப்பிரதேசத்தில் பயணிகள் விரைவு ரயில் தடம் புரண்டு ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சண்டிகரிலிருந்து திப்ருகர் சென்ற ரயில் கோண்டா என்ற பகுதியில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். 2 பேர் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள். பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவின் பேரில் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. அங்கு மீட்பு பணிகள் நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. தடம் புரண்டு ரயில் விபத்து ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பலர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், எதனால இந்த விபத்து ஏற்பட்டது? விவரம். தற்போது இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது தற்போது வரை முழுமையாக வெளிவரவில்லை. ஆனால் இந்த விபத்தில் சுமார் 4 to 5 பெட்டிகள் தடம் புரிந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே போல இந்த தற்போது இந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது இந்த மீட்பு பணிக்கான அந்த மெடிக்கல் வேன் அண்ட் ரெஸ்கியூ வேன் என்று சொல்வார்கள், ரயில்வேயில் இந்த மாதிரி விபத்து நடக்கும்போது அந்த ரயில்வே வேன் ஆனது தற்போது அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்றிருக்கிறது. தற்போது ரயில்வே துறையினர் தங்களது மீட்பு பணியினை தொடங்கியுள்ளனர். அதே போல இரு அரசுகளும், உத்தரப்பிரதேச அரசாக இருக்கட்டும் அல்லது அசாம் அரசாக இருக்கட்டும், இரு மாநில அரசுகளும் அந்த ஹெல்ப்லைன் என்பதை தற்போது அவர்கள் வெளியிட்டு இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மக்கள் தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெறலாம் என்று அந்த ஹெல்ப்லைன் நம்பரும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகிலன்.